யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நம்மோடு போதிக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான காரியம், நம்முடைய வாழ்க்கை வெற்றியடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஒன்று மாத்திரம் நமக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர் நான் வெற்றி அடையணுன்றதில் ரொம்ப விருப்பம் உள்ள கர்த்தராக இருக்கிறார். நான் என்னவா ஆகணும், என்னென்னலாம் நான் சுதந்திரிக்கணும், எப்படியெல்லாம் தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் மையமாய் வைத்து நான் செயல்படணும், எப்படி என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவருடைய வெற்றியை எனக்கு கொடுக்க, நான் இந்த வெற்றியை அனுபவிக்க தேவன் எனக்கு காட்டுகிற ஒரு போதனை அல்லது எனக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பகுதி இதில் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யோசுவாவுக்கு ஆண்டவர் இதுதான் சொல்கிறார், வெற்றி அடையணுமா, நீ ஒரு நல்ல தலைவனாய் ஒரு தலைமைத்துவத்தில் நீ இருந்து செயல்படணும்னா யோசுவாவுக்கு சொல்கிறாரு, இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். நானும் வாரந்தோறும் எடுத்து இந்த புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது என்பதை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த புஸ்தகத்தோட இந்த வேத வசனம் அடங்கிய இந்த பரிசுத்தமுள்ள வேதத்தோடு இங்கே வந்து கர்த்தர் ஆராதிக்கிற நமக்கு தொடர்பே இல்லைன்னு சொன்னால், நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நாம் போகிற பல காரியங்களில் தேவனுடைய தீர்க்கமான பதிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிற விடுதலை ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாது. இதோடு நமக்கு தொடர்பு இருக்க தான் ஆண்டவர் இங்கே எதுக்கு வரும்? வசனத்தை கேட்க வரோம். பக்கத்தில் பார்த்து எதுக்கு வரீங்க? வசனத்தோடு நம்மளை தொடர்புபடுத்த தான் ஆண்டவர் சபையை போதிக்கிற இடமா வச்சிருக்கிறார். சபை வெறும் பரவசப்பட்டுட்டு அப்படியே தயான் குதிச்சுட்டு நல்ல ஆவி இறங்கிச்சுப்பா, இன்னைக்கு வெளியே போனால் அதே பழைய ஆவி பிடிச்சிக்குது. ஆவியை சும்மா பரவசம் பட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸாக்ட் ஆகிட்டு, சில சொல்லுவாங்க இன்றைக்கி அப்படியே புல் அரிச்சிச்சுன்னுவாங்க. வந்துடுறீங்களா? சிலலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரே புல் அரிப்பாக தான் இருந்துச்சு. ஆமாம், அரிப்பாக இருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கை ஃபுல்லாக அரிப்பாக தான் இருக்குது. வாழ்க்கை நல்லா ஆகிறதுக்கு இந்த போதிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையோடு நமக்கு தொடர்பு இருக்கணுன்றது தான் ஆண்டவர் இங்கே ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. இங்கே என்ன காட்டுறாரு? யோசுவாவுக்கு இங்கே காட்டும்போது எப்படி காட்டுறாருன்னா, அவனை ஒரு தலைவனாய் அந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் அவனுக்கு சொல்லித்தராரு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை சொல்லித்தர தேவன் விரும்புகிறார். நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த உலகம் இந்த வெற்றியை உண்டாக்கலை. இந்த உலகம் தலைமைத்துவத்தை சொல்லிக் கொடுக்கல. தேவன் தான்
இந்த வெற்றியையும் இந்த வெற்றிக்கு அவசியமாக இருக்கிற இந்த தலைமத்துவத்தை, லீடர்ஷிப்பை, லீடராக இருப்பதுக்கான ஒரு குவாலிட்டியை வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம், அந்த நாட்கள் நீங்கள் கவனிச்சு பாருங்க, 2000 நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்றும் பெருசாக இந்த லீடர்ஷிப்பை பற்றிய காரியங்கள் படிப்பு திட்டத்தில் ரொம்ப பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா என்ன நீங்கள் டிகிரி, எந்த டிகிரி பண்ணாலும், ஏன் ஸ்கூல் லெவல்லே பார்த்தா என்ன மாதிரி அவங்க போதிக்கிறாங்கன்னா லீடர்ஷிப்பை ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. நிறைய ஒரு டிகிரி, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் எடுத்தீங்கன்னா அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த லீடர்ஷிப்புன்றதுக்கு ஒரு தனி சப்ஜெக்டாக வச்சு நடத்துகிறாங்க. உலகம் லீடர்ஷிப்பை ரொம்ப முக்கியப்படுத்துது. ஒரு தலைவனாக எப்படி இருப்பது, தலைமைத்துவத்துக்கு எப்படி வருவது, இதை குறித்து உலகம் ரொம்ப அதிகமாக பேசுதுங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உலகம் பேசுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன வெற்றி அடையணும், எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்பில் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் நல்ல ஒரு தலைவனாய் நான் செயல்பட வேண்டும் என்கிற விருப்பமும் ஆசையும் தேவனுக்கு என் மேலே இருக்கிறதுனால தான் இதை போதிக்கிறாரு. எப்படி வேணா இருந்துட்டு போவோம். பொறுப்பை, ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு இருக்கா, வேலை செய்கிற இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கா, சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு இருக்கா, சபைக்கு வரும்போது நமக்கு சில பொறுப்புகள், விசுவாசி அல்லது ஊழியம் செய்கிற நிலைகள், வித்தியாசமான பொறுப்புகள் இருக்கும்போது அந்த பொறுப்பை தேவன் நமக்கு கொடுக்குற விதத்தில் நாம் செயல்பட, வெற்றி அடைய இங்க ரொம்ப அருமையா ஆண்டவர் யோசுவாவுக்கு அதை தான் சொல்லித்தராரு. யோசுவாவுக்கு சொல்றாரு, சவால்கள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் நான் உன்னை ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு தலைவனாய் உன்னை நான் நடத்த முடியும், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன்ப்பா. நான் கற்றுக் கொடுக்கறது எதில் இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புஸ்தகத்தில் இருக்கு. நீ ஒரு நல்ல தலைவனாய் வருவதுக்கு, நல்ல மனுஷனாய் மாறுவதுக்கு, நல்ல விதத்தில் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் நல்ல விதத்தில் செயல்பட எல்லா அறிவுரையும் ஆண்டவர் எதில் கொண்டு வந்து வச்சுட்டாருன்னா இந்த புஸ்தகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் பாருங்க, இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இந்த புஸ்தகத்திலிருந்து நிறைய கற்றுக்கொள்கிறோம். வாழ்க்கைக்கு வேண்டியதை கற்றுக்கொள்கிறோம், சுபாவ மாற்றங்களுக்கு வேண்டியதை கற்றுக்கொள்கிறோம், தேவன் நமக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார்ன்றதை இங்கிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமான புஸ்தகம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை சொல்லுகிற ஒரு வேத புஸ்தகமாக இருக்குது. கை உயர்த்தி சொல்லுங்கள், உங்கள் கையில் இருக்கிற இந்த வேத புஸ்தகம் என்ன வேத புஸ்தகம்? என்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை சொல்லுகிற வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் இருக்கிறவங்க அந்த புஸ்தகம் இருக்கிறவங்களாம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தூக்கி காட்டுங்க. ஏன் சொல்கிறேன், இல்லாதவங்க அடுத்த வாடி தூக்கிட்டு வரணும். ஆனால் இந்த புஸ்தகம் சொல்லுங்கள், இந்த புஸ்தகம் என்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா வெற்றியையும் எனக்கு சொல்லுகிற ஒரு வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் திறக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். உங்களுக்கு பல காரியங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து காட்டிக்கிட்டே வரோம் பாருங்க. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் 7 காரியங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகத்தை உபயோகப்படுத்தி நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறாருன்றதை காண்பித்தேன். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போறோம். இந்த புஸ்தகத்தை தான் பேச போறோம் பாருங்க. வாழ்நாள் முழுவதும் நான் இந்த புஸ்தகத்தை தான் பேசுவேன். இந்த புஸ்தகத்தை தவிர நான் பேசுறதுக்கு என்கிட்ட வேற ஒன்றும் கிடையாது. இந்த புஸ்தகத்திலிருந்து போதிக்கிறதுக்கான ஒரு போதகனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா இந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் போதிப்பேன். இன்னைக்கு கவனிங்க, இந்த புஸ்தகத்தில் மூலமாக ஆண்டவர் எப்படி நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். விசுவாசம் எப்படி வருகிறது? வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது. அப்போ இந்த விசுவாசம் வரணும்னா இந்த புஸ்தகத்திலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் போது, கேட்கும் போது விசுவாசம் வருகிறது. இப்போ கேட்கும் போதும் வருகிற, என்ன வாசிக்கும் போதும் வருகிற விசுவாசம் என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுது? இப்போ எனக்கு தெரியுது, கேட்டால் விசுவாசம் வரும், ஆல் ரைட்.
கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எனக்கு வருது. வந்திருக்கிற இந்த விசுவாசம், உண்டாக்கப்படுகிற இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் எப்படி செயல்படும், இது நல்லா விளங்கிக்கணும் பாருங்க. ஏன்னா தேவன் எப்படி செயல்படுறான்றதுக்கு உங்களுக்கு இதை ஒரு 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 முன் உதாரணமாக காட்டுறேன். தேவன் எப்படி, the mode of God's operation is through faith. தேவன் செயல்படுகிற முறைமை, அவர் செயலாற்றும் முறை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா, அவனுடைய தேவையின் அடிப்படையில் இல்லை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கடவுள் என் தேவையின் அடிப்படையில் என்னோட அவர் இடைப்படுகிறார். கிடையாது. கடவுள் ஒருவேளை, தேவன் ஒருவேளை தேவையின் அடிப்படையில் நம்மோடு சந்திக்கிறார்னா, நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனோ உலகமோ தேவையில் இருக்கவே முடியாது. ஏன்னா தேவையின் அடிப்படையில் அவர் நம்மளை சந்திக்கிறவர்னா, தேவையெல்லாம் அவர் எப்போ செய்து முடித்திருப்பாரு. ஆனா அந்த தேவை ஒரு மனுஷனுக்கு வரும்போது, ஒரு நாட்டுக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, அந்த தேவையை கர்த்தர் எப்படி சந்திக்கிறார்னா, நமக்குள்ள தேவன் உண்டு பண்ணுகிற விசுவாசத்தை உபயோகப்படுத்தி தான் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் கர்த்தர் என் தேவையை சந்திப்பார்னு வந்தேன், அது தப்பு கிடையாது. தேவை அவரால் சந்திக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்கள் தேவைகளை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பாக உங்கள் தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்திப்பார். ஆனால் தேவை சந்திக்கப்படணும்னா என்ன தேவைன்றார்னா, விசுவாசம் தேவை. விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். வந்த விசுவாசம் எப்படி எனக்குள்ள வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நான் என் வாழ்க்கையில் என்ன விதமான தேவை, என்ன விதமான பலவீனங்கள், வியாதிகள், பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது நான் நம்புகிற கர்த்தர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். ரொம்ப முக்கியம் பாருங்க இது. அதுக்கு இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக உதவிகரமாக இருக்கிறது. என்ன செய்யுதுன்னா, விசுவாசத்தை நமக்குள்ள உண்டாக்கக்கூடிய ஒரு வேத புஸ்தகமாக இருக்கு. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, கர்த்தர் நம்மோடு இடைப்படக்கூடிய விதம் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் என்ன காண விரும்புகிறாருன்னா, விசுவாசம் உண்டா, விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசத்தை செயல்படுத்த நாம் பிரயாசம் எடுக்கிறோமா? வாரம் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். இந்த கேட்கிற வசனம் விசுவாசத்தை கண்டிப்பா உண்டாக்கும். உண்டாக்கப்படுகிற விசுவாசத்தை என் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான விதத்தை நான் புரிஞ்சிருக்கிறேனா? அதை புரியலனா, எவ்வளோ நான் கேட்கிற வசனம் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கினாலும் அந்த விசுவாசத்தை நான் செயல்படுத்தலைனா அதனால எனக்கு ஒரு பிரயோஜனமோ வரப்போகிறது இல்லை. அதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி 3 காரியத்தை நான் உங்களுக்கு, இந்த விசுவாசம் கேட்கறதுனால வருது, கேட்கறதுனால வந்திருக்கிற விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி வேலை செய்ய வைக்கணுன்றத 3 காரியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். முதலாவது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நம்ம அவரை குறித்து கேட்குற வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே செயல்படுவதுக்கு ஆண்டவர் காட்டுற முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணி உனக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதுனால நீ உன்னை அறிந்து கொள்ளணும், நான் பொய் உரையாத தேவனாய் இருக்கிறேன் என்பது நான் அறிந்து கொண்டேனா அந்த விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் செயல்படுத்த நான் ஒரு நாளும் அச்சப்படவே மாட்டேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தேவன் என்னோட என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்க? தேவன் என்னோட என்ன பண்ணியிருக்கிறாரு? பண்ணியிருக்கிறாரா? ஹலோ, உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா கர்த்தர்? உங்களெல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி இருந்தாலும் உங்களோட கர்த்தர் தான் பண்ணியிருக்கிறாரு. உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வாக்கு தத்தங்களை கொடுக்குறாரு. இந்த உடன்படிக்கையும் தேவன் நம்மோடு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமும் ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா,
தேவன் பொய் உரையாதவராய் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துறதுனால எந்த வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குச்சோ அந்த வசனத்தினால உண்டாக்கப்பட்ட விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. ஏன்னா என்னோட உடன்படிக்கை பண்ணி எனக்கு வாக்கு கொடுக்கிற கர்த்தர் அவர் பொய் உரையாதவராய் அவர் இருக்கிறார். அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல, மனம் மாற அவர் என்னல்ல மனு புத்திரன் அல்ல. நீங்க கவனிச்சு பாருங்க, உடன்படிக்கை பண்ணாரா அப்படின்னா நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் யாரு? உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் தெரியாதவங்களும் இருக்கிறீங்க, பரவாயில்ல, உங்களுக்குலாம் சண்டே கிளாஸ் தான் எடுக்கணும். ஆனால் உண்டாக்கப்பட்ட முதல் மனுஷன் யாரு? நல்லா சொல்லுங்க எல்லாரும், தைரியமா தான் சரியான ஆன்சரு. திரும்பி நல்லா சத்தமா சொல்லுங்க, யார் தான் உண்டாக்கப்பட்டான் முதல் மனுஷன்? ஆதாம உண்டாக்கின உடனே தேவனோட உடன்படிக்கை பண்றாரு. நல்லா கவனிங்க, உடன்படிக்கை பண்ணிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, உடன்படிக்கை பண்ணாரு கர்த்தர், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனா அந்த உடன்படிக்கையும் ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்ற ஆதாம் பாவம் செய்து விழுந்து போனான். விழுந்து போனதினால உடன்படிக்கை முடிஞ்சு போச்சா? ஆண்டவர் மறுபடியும் மனுஷனை வந்து சந்தித்து நோவாவை ஆண்டவர் பரிசுத்தமுள்ள சந்ததியா பார்க்கிறாரு. நோவாவுக்கு அப்புறம் ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்து ஆபிரகாமுடைய சந்ததியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இன்றைக்கு நம்மோடு அவர் உடன்படிக்கை செய்து நமக்கு ஆசீர்வதித்து நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒன்றை நிரூபிக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணின கர்த்தர் அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. நாம் மாறினாலும் அவர் அவருடைய உடன்படிக்கையில மாறுவதில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் அவர் என்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கையில் அவர் மாறுவதே இல்லை. அதனால சொல்றேன், அவரால் என்ன பண்ண முடியாது? பொய் சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் நான் அணுகும் போது தேவன்கிட்ட ஏதாவது நான் கிளைம் பண்ணோன்னா, எந்த அறிவோட கிளைம் பண்ணோன்னா, இந்த வசனம் எனக்கு சொல்லுது தேவன் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. இதை வைத்து ஆண்டவரே நீர் என்னோட உடன்படிக்கை பண்ணினதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, பொய் உரையாத தேவன் ஆண்டவரே, நான் நீ சொன்னதை நீ செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்று நம்பி நான் உம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையில செயல்படுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு வரும்போது நான் சொல்றேன், அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்றாக இருக்கும். பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் அதை கொஞ்சம் பார்க்கணும். அங்கே பாருங்க, எபிரேயர் 11:6 வசனம் வாசிப்போமா? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம்? அப்படின்னா எனக்கு என்ன தெரியணும்? ஆண்டவர் இருக்கிறாரு, என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நான் அவரை விசுவாசித்து அவர் உண்டென்று அவரை தேடும்போது அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று நான் என்ன பண்றேன்னா விசுவாசிக்கிற வேண்டும் என்று அங்க சொல்லி இருக்கிறது. எனக்கு பலன் அளிப்பார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது நான் நம்பணும், கர்த்தர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியத்தை எனக்கு இந்த வசனம், இந்த புஸ்தகம் தான் சொல்லுது. உடன்படிக்கை பண்ணினவர் மாற மாட்டார், அவர் எனக்காக கிரியை செய்கிற கர்த்தர். இந்த புஸ்தகம் எனக்கு இதை சொல்றதுனால நான் இந்த தேவனுடைய வார்த்தையை என் வாழ்க்கையில கனப்படுத்தி, ஆண்டவரே நீர் பொய் உரையாதவர், நீர் உடன்படிக்கை செய்தது உண்மை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியது உண்மை. ஆகவே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாக மதிக்கிறேன், இந்த வார்த்தையின் மேல என் விசுவாசத்தை வைக்கிறேன், இந்த வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கையை வைக்கிறேன், நீர் என்னோட செய்திருக்கிற உடன்படிக்கையை நான் நம்புறேன். சூழ்நிலைகள் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லலாம், ஆனா எனக்கு அந்த சூழ்நிலைகளை சொல்ல என்ன தெரியணும்னா
பொய் உரையாத தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், என்னோட அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் வாக்கு பண்ணினது எனக்கு நடக்கும், அது என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். பாருங்க, இதை ஒப்பனையாய் வைத்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கானானிய ஸ்திரீயை குறித்து இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் அவகிட்ட சொல்கிற சில காரியங்கள் ரொம்ப மேன்மையாக இருக்கு. பாருங்க, சில காரியத்தை ஆண்டவர் வேண்டுமென்றே அவளிடத்துல குத்தி காட்டுற மாதிரி. உண்மையா ஆண்டவர் அவளை வேதனைப்படுத்தணும்னு குத்தி காட்டல. என்ன காட்ட விரும்புறாருன்னா, அங்க இருக்கிற யூதர்களுக்கும் அங்க இருக்கிற சீஷர்களுக்கும் எது முக்கியன்றதை காட்ட விரும்புறாரு. அவளுக்கு என்ன காட்ட விரும்புறாருன்னா, எது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்றத ஆண்டவர் அவளுக்கு காட்டுவதற்காக சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இந்த கானானிய ஸ்திரீ கிட்ட சொல்லி காட்டுறாரு. வாசிப்போமா? 21ஆம் வசனத்திலிருந்து அதில் இருக்கிற சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் இணைந்து வாசிப்போமா? 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோம் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளுக்காக ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடி அல்ல வென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ தேவையோட, ஒரு தாய் தன் மகளுக்கான தேவையோட வருகிறாள். வரும்போது அங்கே ஆண்டவர் சில காரியத்தை அவள் கேட்கும்போது ஆண்டவர் பாருங்க அமைதியாக இருக்கிறாரு, தொந்தரவு பண்ணுறா. அதுக்கு பிறகு சீஷர்கள் சொல்கிறான், அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே, இவ சும்மா நம்மளை தொந்தரவு பண்ணுறா, இவ கானானிய ஸ்திரீ. இந்த கானானியர் புறஜாதிகளை யூதர்கள் எப்பொழுதுமே எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு நாயை தான் பார்ப்பாங்க, நாய் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் பாருங்க, இயேசுநாதர் அந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல நாய்க்குட்டிகளை குறித்து சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் இங்கே அவளுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அந்த விசுவாசத்தை அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, தேவன் ஒரு மனுஷனோட எப்படி அணுகிறாருன்னா விசுவாசத்தினால தான் அணுகிறாரு, வேற எந்த காரியமும் ஒரு பெரிய முக்கியம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் இங்கே முக்கியப்படுத்தி காட்டுறாரு. கேட்குற ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக வரலமா, நான் இஸ்ரவேல் மக்களுக்காக தான் நான் வந்தேன், வேற ஒன்றுக்கும் நான் வரலை, நான் அவங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தான் வந்திருக்கிறேன், புறஜாதிகளுக்கு அல்ல, கானானியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே இயேசுநாதர் அவளை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறத எடுத்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறத அங்கே என்ன சொல்கிறாரு, அங்கே 25ஆம் வசனமா, அவர் அவளை 26ஆம் வசனம் பாருங்க, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. இப்படி இயேசுநாதர் சொல்லலாமா? இயேசுநாதருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா?
அந்த பகுதியை வாசிக்கும் எனக்குள்ள வந்த கேள்வி, இயேசுநாதருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாதா? இப்படி தெரிந்திருக்கிற இயேசுநாதர் அவளை பார்த்து கேட்குற, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போகலாம் அப்படின்னா இயேசுநாதரும் இந்த யூதர்களோடு சேர்ந்துக்கிட்டு இவங்களையும் எப்படி தான் பார்க்குறாரு? நாய்க்குட்டிகளை போல, நாய் போல ட்ரீட் பண்ணுறது போல இவங்களையும் அந்த கண்ணோட்டத்தில் அங்கே சொல்கிறாரா? இல்லை. அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ப்ரொவோக் பண்ணும்படி, தூண்டி விடும்படி ஆண்டவர் அவளை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது சோர்ந்து போகாம, அதான் நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலைகளுக்குள்ள போனாலும், என்ன பிரச்சனைகளுக்குள்ள போனாலும், என்ன அவமானத்துக்குள்ள நம்ம போனாலும் நமக்கு தெரிய வேண்டிய ஒன்று என்னன்னா, என்னோடு உடன்படிக்கை பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒருபோதும் பொய் உரையாத கர்த்தர். என்ன நடந்தாலும் நான் அவரை விசுவாசத்தோடு அணுகும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் அவரால் எனக்கு தர முடியும் என்பதை காட்டுறதுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு. கேட்கிறாரு பாருங்க. கேட்ட உடனே அவள் கொடுக்கிற பிரதியுத்தரனுக்கு பாருங்க, இதான் விசுவாசம். நான் ஆண்டவரை நம்புறேன், என்னோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் பொய் உரையாத தேவன், என்ன நடந்தாலும் என்னை காப்பாற்ற அவர் வேலை செய்வார் அப்படின்றத நான் நம்பும் போது இப்போ சொல்றா, அடுத்த வசனம் சொல்றா பாருங்க. அவன் என்ன சொல்றா? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேதையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதான் கேட்கிறார். இவ சொல்றா, எஜமானுடைய டேபிள் இந்த மிச்ச மீதி விழாதா? அந்த மிச்ச மீதியை விழுறத நாய் சாப்பிடாதா? எப்படி சொல்றா பாருங்க. அவ என்ன நம்பிட்டானா, எப்படியாவது இந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு இறங்குவார், எனக்கு அவர் அற்புதம் செய்வார். ஏன்னா அவர் அற்புதம் செய்கிறதுக்காகவே வந்திருக்கிறாரு. அவர் பொய் உரையாத தேவன். அவர் தன்னுடைய நிலையை, அவர் தன்னுடைய ஸ்வாபத்தை மாற்ற முடியாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. வாழ்க்கையில சில கடினமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது, சில அவமானத்துக்குள்ள போகும்போது ஒன்ன வாழ்க்கையில உறுதிப்படுத்தணும், என்னன்னா என் தேவன் அவர் மாற மாட்டாரு. அவர் நான் எவ்வளவு அவமானத்தை சந்திச்சாலும் நான் அவர் மேல விசுவாசம் வச்சா எனக்கு அவர் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும்னா, இந்த கானானிய ஸ்திரியை போல என் வாயில என்ன வரும்னா விசுவாசமான வார்த்தை வரும். என்ன சொல்றா? துணிக்கை மேஜிலிருந்து விழுற துணிக்கைய நாய்க்குட்டி சாப்பிடாதா? இதை சொன்ன உடனே ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஸ்திரியே, உன்னுடைய விசுவாசம் என்ன காட்டுறாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கும் இவ என்னிடத்தில் அணுகக்கூடிய காரியத்தை அறிந்து வச்சிருக்கிறா. நீங்க பல காரியங்களை அறிந்து வச்சிருக்கிறீங்க, ஆனா அறிந்து வைத்திருக்கிற காரியம் உங்களை விசுவாசத்துக்குள்ளேயும் கொண்டு வரல. அந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்தவும் உங்களுக்கு தெரியல. அறிந்து வச்சிருக்கிறீங்க, விசுவாசம் இருக்கு, ஆனா அந்த விசுவாசத்தை செயல்படுத்த தெரியல. ஆனா இவ விசுவாசத்தை செயல்படுத்தி காட்டுறா. காட்டின உடனே ஆண்டவர் சொல்ற, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு. அதாங்க உடன்படிக்கை. தேவன் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எனக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை. இதெல்லாம் எனக்கு தெரியும் போது நான் சொல்றேன், நான் விரும்புகிறபடி கர்த்தர் எனக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. நான் விசுவாசத்தோட இப்படிப்பட்ட நம்பிக்கை, பொய் உரையாத தேவனை நான் நம்புறேன். அந்த பொய் உரையாத தேவன் என்னோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை அவர் மாற்ற மாட்டாரு, அவர் வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டாரு. அவர் பொய் சொல்கிற மனிதன் அல்ல. உன்னை சொல்லிட்டு அப்புறம் மாற்றிட்டு வேற ஒன்று சொல்கிறவர் இல்லை. சொன்னது தான் என் தேவனிடத்தில் அவர் சொன்னபடி ஆகும். நான் விசுவாசத்தோடு நான் என்னுடைய ஆண்டவரை அணுக ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிற கர்த்தர் நான் விரும்புகிறபடியே எனக்கு அவர் அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க விரும்புகிறபடியே
என்ன விருப்பத்தோட வந்தா? சுகம் அடையணுன்ற விருப்பத்தோட வந்தா. அவ விரும்பினதை கர்த்தர் செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இத சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அந்நேரமே. குழந்தை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மேனேஜ் ஏதாவது பண்ணுங்க. பிள்ளைங்களை தாஜா பண்ணி அமைதியாக இருக்க வைக்க கொஞ்சம் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லியிருக்கு பாருங்க, அந்நேரமே அவ மகள் என்னவானாலாம்? ஆரோக்கியம். நான் சொல்கிறேன், கர்த்தர் பொய் உரையாதவர், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், என்னென்ன அற்புதம் நடக்கணுமோ அந்தந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கான அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார்ன்றதை நம்புகிறேன். சூழ்நிலைகள் எது வேணால் சொல்லலாம், சில காரியங்கள் எதிராக இருக்கிறது போல இருக்கலாம், இதெல்லாம் கைக்கூடி வருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தர் சொல்ற, நீ விரும்புகிறபடியே உனக்கு நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விரும்புகிறபடியே. எத்தனை பேர் அதை இன்னைக்கு ஏதோ ஒன்று நினச்சிட்டு வந்திருப்பீங்கள்ல, என்னடா இது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டுதே. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கேட்குற தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த விசுவாசம் எப்படி செயல்படும்னா, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நம்புகிறேன். என்னன்னா, என்னோட உடன்படிக்கை செய்து எனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் அவர் பொய் உரையாத தேவன் என்பது எனக்கு தெரியும். அதனால் என்ன நடந்தாலும் அந்த நாய்க்குட்டிகள் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடுகிறது போல நான் என் ஆண்டவிடத்திலிருந்து நன்மை, விழுகிற நன்மையும் பெறுவேன், டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்ற நன்மையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் நான் விரும்புகிறதை எனக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இதான் ஆண்டவர். பாருங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்ம மதிக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். நமக்கு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன், இந்த சகோதரி தேவனுடைய வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கையை அவ எப்படி கூப்பிட்டா பாருங்க. அவ சொல்ல, தாவீதின் குமாரனே எனக்கு வாக்குத்தத்தத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறா. வாக்குத்தத்தத்தின்படி இவர் தாவீதின் குமாரனாய் வருகிறார், வந்திருக்கிறவர் தாவீதின் குமாரன். வாக்குத்தத்தம் தெரியுது அவளுக்கு, உடன்படிக்கை தெரியுது. தேவன் உடன்படிக்கை செய்யக்கூடிய தேவன், வாக்கு பண்ணுகிற தேவன் என்பதை அறிந்ததுனால அவனை முடிவு பண்ணா, என்னன்னா, நிச்சயமா நான் விரும்புகிறத கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்பதை நாம் பொய் உரையாத தேவன், அவர் மாற மாட்டார். நீ உன்னை நம்பணும். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் அவர் மாறுவது இல்லை. எனக்கான நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க, என் சூழ்நிலையில் கர்த்தர் மாறாதவராய் அவர் இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்றீங்க, சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி இருப்பாரு? பொய் உரையாதவராய், மாறாதவராய், உங்களோட கூட இருந்து நீங்க விசுவாசிக்கிற உங்க ஆண்டவர் உங்க விசுவாசத்துக்கு அவர் பலன் அளிக்கும் போது எப்படி அளிக்கிறார் தெரியுமா? நீங்க விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு அவரை நம்பணும். என் ஆண்டவர் பொய் சொல்லாதவர், பொய்க்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் மாறுறவர் இல்லை. இப்படி நீங்க அவரை நம்புனீங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் நல்லதை செய்யணும், பொய் சொல்லாமல் இருக்கிற ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனுஷனை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த மனுஷன் நன்மை செய்யணும், ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அதை ஜனங்க நம்பலைன்னா அந்த உண்மையாக இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், எந்த மனுஷனை காட்டிலும் உண்மை உள்ள ஒரே நபர் உண்டானால் அது கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவன், பொய் உரையாத தேவன் நம்மிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்க்கும் போது அவர் நம்ம மேல வச்சிருக்கிற உடன்படிக்கையும் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தையும் நம்பாம அவிசுவாசப்பட்டுட்டு கேட்கிறோம். விசுவாசம் வருது, அந்த விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் சில அவமானத்துக்குள்ள போகும்போது, சில நிந்தைக்குள்ள போகும்போது அந்த விசுவாசத்தை செயல்பட விட்டுறனா, அல்லது இந்த கானானிய ஸ்திரியை போல மேஜிலிருந்து விழுகிற துணிக்கைய நாய்க்குட்டிகள் சாப்பிடாதா? அவளை அவமானப்படுத்தியும் அவள் அவமானத்தை பெருசா நினைக்கல, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை தான் அவ பெருசா நினைத்தா.
நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்கு நடக்கிற அவமானத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு நடக்கிற நிந்தைகளை நீங்க முக்கியப்படுத்தாதீங்க. அது நடுவே நீங்க கர்த்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நீங்க விரும்புகிறத கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை கர்த்தர் காட்டுவார். இவ்வளோ அருமையான ஆண்டவர் பாருங்க. இன்னொரு இடத்துல நீங்க இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது தன்னை ஆண்டவர் எப்படி காட்டுறாரு பாருங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி எதற்காக அழைக்கப்பட்டானா, இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி பாலாக் ராஜா அவனை விலை கொடுத்து வாங்கிட்டான். விலை கொடுத்து வாங்கினாலும் இவர்கள் மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு. அதனால அவர்களால ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க. என்னாகமோ 23ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அங்க 19ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லி இருக்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப. நல்லா கவனிங்க. இவன் போயிருக்கிறது வேற எண்ணம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் சொல்றதான் நீ பேசணும். போய் வந்துட்ட, கழுதையை காட்டியும் நீ என்ன பண்ணிட்ட, வந்துட்ட, சரி போய். ஆனா நான் சொல்றதா நீ என்ன பண்ணணும், பேசணும் போது இவன் வாயத்திலிருந்து பேசுறான். என்ன பேசுறான்? தேவன் பொய் உரையாத தேவன், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல என்று சொல்லிட்டு சொல்றான். அவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அதை திருப்ப நான் யாரு அப்படின்னு கேட்கிறான். நீங்க கவனிங்க, கர்த்தர் எதுல உண்மை உள்ளவராக இருக்கிறார்னா, அவர் நம்மோடு செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, நமக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாற மாட்டார். இங்க அதுதான் காட்டுறாரு. இஸ்ரவேல் மக்கள் மேல தேவனோட செய்த உடன்படிக்கை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல உன்னை நிரூபித்து காட்டுறாரு. எவ்வளவு பேர் உன்னை சபிக்க வந்தாலும், நான் உன்னோட செஞ்சிருக்கிற உடன்படிக்கை, நான் உனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் மாறவே மாட்டேன், நான் அதை மறக்க மாட்டேன். அதன்படி தான் நான் உன்னோட இது நமக்கு தெரியும்னா, இப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவன், இப்படிப்பட்ட பொய் உரையாத தேவன் ஒருவர் இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியும்னா, நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் நான் அவரையே நம்பி இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய. இப்படி நான் அவரை நம்பி இருக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். அப்போ முதலாவது நம்ம விசுவாசம் செயல்படுறதுக்கு நம்ம அறிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, என்னோட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செஞ்சு. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கா உங்களோட கர்த்தர் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரா? உடன்படிக்கை செய்யலன்னு வைங்க, இங்கே இருக்க மாட்டீங்க. நம்மளோடலாம் கர்த்தர் உடன்படிக்கை நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாற்றி நம்மளோட உடன்படிக்கை செய்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து இப்போ என்ன பண்ணுறாரு, அவரை குறித்த வசனங்களை கேட்க வச்சு விசுவாசத்தை உண்டாக்கி, அந்த விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுன்றாருன்னா சொல்கிறாரு, நான் யாருன்றதை நீ விளங்கிக்கோ, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், அதனால் என் உடன்படிக்கை நான் மாற்ற மாட்டேன், உடைக்க மாட்டேன், என் வாக்குத்தத்தத்தை நான் மாறி போக விட மாட்டேன். பொய் உரையாத தேவன் எனக்கு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும்னா, இந்த தேவன் மேல என் முழு நம்பிக்கையை, அவர் சொல்ற வார்த்தைகளை முழுமையாய் நான் நம்புகிறேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு ரெண்டாவது இந்த புஸ்தகத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம காட்டுகிற ரெண்டாவது காரியம், ஆண்டவர் சொல்றார், எந்த தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை குறித்த அறிவை உண்டாக்குச்சோ, அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய எந்த அளவுக்கும் போய் அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனா நான் இருக்கணும். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை வெறும் தேவனுடைய மேல வைக்கிற விசுவாசத்தை உண்டாக்குற அறிவு மாத்திரம் இல்லை. எனக்கு அறிவு வந்துருச்சு, இப்போ நான் விசுவாசிக்கக்கூடிய அறிவு இருக்கு, இல்லை இல்லை, அது அவசியம். அதுதான் முதல்ல காண்பித்தேன். கர்த்தர் நம்மளோட என்ன பண்ணியிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், பொய் உரையாதது. இது தேவனுடைய வார்த்தையில் அவர் மேலே நான் விசுவாசம் வைப்பதுக்கு உண்டான அறிவு எனக்கு கொடுக்குது. அந்த அறிவு அவசியம், ஆனால் அதோடு நிறுத்திடக்கூடாது. என் வாழ்க்கையில் இந்த அறிவை நான் உபயோகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை எந்த அளவுக்கும் போய் அதை செய்ய நான் கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை
என்னை என்ன செய்ய சொல்லுகிறதோ அதை செய்ய எந்த அளவுக்கும் போய் அதை நான் செய்து முடிக்கிறவனாய் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம். அதை பாருங்க, செய்கிறனா கர்த்தர் சொல்றபடி, இல்லை இது இப்படி தடை வந்துருச்சுங்க, இப்படி ஆயிடுச்சு, அதனால நான் செய்ய முடியல அப்படி சொல்றேனா, இல்லை தடை வந்துச்சு ஆனாலும் அதை தாண்டி கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசத்தோட செய்திருக்கின்ற நிலை வந்திருக்கா பாருங்க. 2 வசன பகுதியை காண்பித்து நம்முடைய கிரியை செய்யறதுனா என்ன, விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு வந்த உடனே அதை புரிந்து கொண்டு எத்தனை தடை வந்தாலும் எத்தனை சோர்வு வந்தாலும் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை செய்து முடிக்க, அதை கிரியைக்குள்ளே கொண்டு வர நான் பிரயாசப்படுறேன். பாரு, 2 வேத பகுதியை காட்ட விரும்புகிறேன். ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ரோமரில் ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பவுல் இந்த தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால உண்டாகிற நீதி, யாக்கோபு என்ன சொல்றாருன்னா கிரியையினால உண்டாகிற நீதின்றாரு. இப்போ இது ரெண்டுமே 2 வித்தியாசமான எதிரும் புதிரமாக இருக்கு. இப்போ இது இப்படி இருக்கிறதுனால இந்த வேதத்தில் இந்த 66 புஸ்தகத்தை தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு கவுன்சில் டிசைட் பண்ணும்போது பவுல் ரோமரில் இப்படி சொல்றாரு, கிரியையினால உண்டாகிற நீதி அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, நீதி எப்படி வருதுன்னா கிரியையினால தான் வருது அப்படின்ட்டாரு. அதனால் இது ரெண்டும் கான்ட்ரடிக்டாக இருக்குது, ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது. அதனால் இந்த யாக்கோபு சொன்னதை இந்த யாக்கோபு புஸ்தகத்திலிருந்து இதை எடுத்துடணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்தபோது அன்னைக்கு இருந்த இந்த வேதத்தை ஒழுங்குபடுத்தி 66 புஸ்தகமாக ஆக்கினவங்க சொன்னாங்க, இல்லை இது கரெக்டாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்குன்ற வித்தியாசத்தை அங்கே நம்ம கவனிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதை அறிந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் சில வித்தியாசங்கள் வருது பாருங்கள். இதனால் செய்ய முடியல, அதனால் செய்ய முடியலன்ற ஒரு தடை வரும்போது எதுவுமே ஒரு தடையாக இல்லாமல் நான் கர்த்தரை நம்பினதை என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். முதல்ல யாக்கோபை வாசிப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வாங்க. 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:21 வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை நம்ம வாசிப்போமா? 21 வசனம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிப்போமா? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று. நல்ல கவனிங்க பாருங்க, என்ன சொல்றாரு? கிரியையினால உண்டான விசுவாசத்தினால பூரணப்பட்டதுன்னு சொல்றாரு. அங்க சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இப்ப பாருங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் வாங்க பாருங்க. 13ஆம் வசனம் வாசிப்போமா? அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள், ஆனால் விசுவாசம் வீணாய் போம். வாக்கு தத்தமோ அங்கே சொல்றாரு பாருங்க, இங்க கிரியையினால நீதிமானானியா விசுவாசத்தினால் நீதிமானானியான்னு கேட்டா இங்க பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினால் தான் நீதிமான் ஆகிற, விசுவாசத்தினால் தான் சுகந்தரிக்கிற. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆபிரகாமை குறித்து யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. அங்க நம்ம வாசித்து பாருங்க. யாக்கோபுல சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். அங்க பாருங்க, கிரியையினால் அல்லவோ நீதிமான், அங்க விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆபிரகாமை குறித்து தான் பவுல் அங்க பேசுறாரு. இங்கே யாக்கோபு யாரை குறித்து தான் பேசுறாரு? இங்கே யாக்கோபும் யாரை பற்றி தான் பேசுறாருன்னா ஆபிரகாம் பற்றி தான் பேசுறாரு. அங்க பவுல் சொல்லும் என்ன சொல்றாரு? விசுவாசத்தினால தானே அவர் நீதிமான் ஆனாரு. இங்கே இவர் கிரியையினால நீதிமான் ஆனார்னு யாக்கோபு சொல்றார். ரெண்டுமே கான்ட்ராடிக்டா இருக்க.
ஒத்து வராத ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அதை தான் இங்கே யாக்கோபு ரொம்ப விளக்கி சொல்கிறார். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீங்கள் அறிய வேண்டுமோ. நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. இப்போ நமக்குள்ள கேள்வி என்னன்னா, விசுவாசம் இருந்தால் போதும், அதை கிரியையில் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், விசுவாசம் தான் அவனை நீதிமானாக்குச்சு. இங்கே யாக்கோபு சொல்கிறார், கிரியையினால அவன் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ பாருங்க, இதில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எதை விசுவாசிக்கிறோமோ அதை செயலாக கொண்டு வராமல் இருக்கவே நம்மால முடியாது. அதுதான் இங்கே ஆபிரகாம் செஞ்சார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. வாக்குத்தத்தின்படியே ஈசாக்க தேவன் கொடுத்தாரு. ஈசாக்க கொடுத்த உடனே இப்போ அந்த ஈசாக்க பலி செலுத்த சொன்னபோது ஆபிரகாம் அந்த பலி செலுத்தக்கூடிய காரியத்தையும் விசுவாசத்தில் தான் செஞ்சான். விசுவாசத்தில் செய்யும் போது கிரியையை வெளிப்படுத்தி காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த கிரியையை அவன் விசுவாசித்ததின்படி செய்து காட்டதினாலதான் அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான், அவன் தேவனுக்கு சிநேகிதனான் ஆனான் என்று யாக்கோபு ரொம்ப தெளிவாக சொல்றாரு. இந்த ரோமர் 4:13-14 புரிந்து கொள்ளணும்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21-23 வாசித்தாதான் விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டான்னா. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டானா? அவன் எதை விசுவாசித்தானோ அந்த விசுவாசத்துக்கான கிரியையை செய்ய எந்த அளவுக்கு அவன் போனான் பாருங்க. நீங்க நல்லா விளங்கிக்கணும், இதுதான் முக்கியமான காரியம். இந்த வசனம் எனக்கு தேவனை குறித்த அறிவை உண்டாக்குது, விசுவாசத்தை உண்டாக்குது. எந்த வசனம் தேவனை குறித்த விசுவாசத்தையும் அறிவையும் உண்டாக்குச்சோ அதை என் கிரியையில் இப்போ நான் கொண்டு வரணும். விசுவாசத்தோடு நிறுத்திடக்கூடாது. நான் அறிஞ்சிக்கிட்டேன், எனக்கு விசுவாசம் வந்துருச்சு அப்படி நான் விசுவாசத்தோடு நிறுத்திக்காம, எந்த வசனம் விசுவாசத்தை உண்டாக்குச்சோ அந்த வசனத்துக்கு உண்டான விசுவாசத்தான கிரியை நான் செய்யலைன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததா இருக்கிறது. ஆபிரகாம் என்ன பண்றாரு? விசுவாசித்த காரியத்தை கிரியையினால செஞ்சதுனால கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, தேவ தூதன் சத்தம் இடுகிறான், உன் பட்டயத்தை கீழே போடு. பலிபீடத்தில் வச்சுட்டாரு. ஈசாக பலி செலுத்த கத்தி எடுத்து வெட்ட ஓங்கின போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பட்டயத்தை கீழே போடு. ஆண்டவர் பாருங்க, அவனுடைய விசுவாசத்துக்கான கிரியையை ஆண்டவர் அறிந்து கொண்ட போது ஆண்டவர் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவன் என்னவா மாறினானா? தேவனுக்கு சிநேகிதன். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை கிரியையில் செய்யறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமெண்டும் நான் போகணும் அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த வேத பகுதியை சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்க கவனிச்சு பாருங்க, அதே யாக்கோபு சொல்றாரு, நம்ம விசுவாசிக்கிற மாதிரி தான் பிசாசும் விசுவாசிக்கிறானா. இப்போ நீங்க இதுல ஒன்று விளங்கிக்கலாம், விசுவாசம் பிசாசுகிட்டையும் இருக்கு, விசுவாசிங்கள்கிட்டையும் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்துக்கான கிரியை யார்கிட்ட இருக்கோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய அற்புதம், ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டாகும். விசுவாசித்த பிசாசுகிட்ட என்ன இல்லை? விசுவாசித்ததுக்கான கிரியை அவன்கிட்ட இல்லை. பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க, அங்க சொல்லியிருக்கு, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதுதான், பிசாசுகளும். என்ன சொல்லியிருக்கு? பிசாசும் விசுவாசிக்கிறான். தேவன் ஒருவர் உண்டு, அவர் அற்புதம் செய்வார், அவர் பலன் அளிப்பார், இதெல்லாம் அவனும் விசுவாசிக்கிறான். ஆனால் தேவன் சொல்கிறபடி அவன் செய்ய மாட்டான். நல்லா கவனிக்கணும் நீங்கள் அதை. எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் தேவன் சொன்ன வார்த்தை எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குச்சே, அந்த வார்த்தையின்படி நான் செய்யலைன்னா நான் கிரியைக்கான விசுவாசத்தை காட்டல. நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடுங்கலாம், பயந்து என்ன ஆண்டவரே நான் விசுவாசிக்கலாம்னு சொல்லலாம். ஆண்டவர் கேட்பாரு, கிரியையில் காட்டியிருக்கியா? ரொம்ப முக்கியம் பாருங்க. வாழ்வின் சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது, பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளே போகும்போது கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னா,
விசுவாசத்துக்கான கிரியை. நீ எதை நம்புறியோ, நான் உனக்கு சொல்றது நல்லது நீ நம்புறியா, நான் உனக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தை நல்லதுன்னு நம்புறியா, நான் உனக்கு கொடுக்குற ஆலோசனை நல்லதுன்னு நம்புறியா, அதை நீ விசுவாசிக்கிறியா, அதை என்ன பண்ணு, விசுவாசத்தோடு நிறுத்திடாத, அதை விசுவாசத்துக்கு உண்டான கிரியையில் காண்பின்றாரு. அந்த கிரியையில் நம்ம காட்டும் போது தான் பலன் நமக்கு வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. அது நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் நமக்கு உண்டாக்குற சொல்கிற வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கிருச்சா, நம்பிக்கை உண்டாக்கிருச்சா, அந்த நம்பிக்கையை செயல்படுத்த வேண்டிய காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்தை செயல்படுத்தினதுனால கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, ஆபிரகாம் நீ என்னுடைய சிநேகிதன், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இது முதல் அறிந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த கிரியையை காட்டலனா ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை, அவன் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் என்னன்றதை அவன் அறிந்து கொண்டிருக்க முடியாதே. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம அவர் மேலே என்ன விசுவாசம் வச்சிருக்கிறோம், அந்த விசுவாசத்தின்படி தான் எந்த அளவுக்கும் போய் செய்யக்கூடிய ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கான்றத ஆண்டவர் நாம் நமக்குள் கண்டுபிடித்து கொள்வதற்காக தேவன் காண்பிக்கிற காரியம். பாருங்க, ஒரு வேலைன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வேலையை விசுவாசத்தோட, அந்த விசுவாசத்தோடு சேர்த்து கிரியையோடு செய்யும்போது அதற்குண்டான பலன் மிகுதியாக இருக்கும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் கவனிச்சிங்கன்னா 29ஆம் வசனம் சொல்கிறாரு, வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் அவன் யாருக்கு முன்பாக நிற்பானா, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான், அவன் நீசனுக்கு முன்பாக அல்ல ராஜா. நல்லா கவனிங்க, அந்த வேலையில் அப்படின்றத தன் கிரியையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன், அதையும் சொல்லாமே, வேலை கிரியை எல்லாம் ஒன்று தானே. எந்த வார்த்தையை கேட்டு விசுவாசம் வந்துச்சோ அந்த வார்த்தைக்கான கிரியையை, வேலையை செய்ய ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருப்பானா? ஆண்டவர் சொல்றார் அவனுக்கு வருகிற பலன் என்னன்னா, கர்த்தர் சொல்றார் அவனை நீசனுக்கு முன்பாக அல்ல ராஜா பலன் அளிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க விசுவாசத்துக்கான, உங்க விசுவாசத்தின் கிரியைக்கான பலனை தேவன் அளிப்பார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி அவர் பலன் அளிப்பார் என்று நம்பி எந்த வார்த்தை, எந்த போதனை, எந்த ஆலோசனை உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கிச்சோ அதை கிரியையில் நீங்க கொண்டு வரும்போது, அதான் இங்க சொல்றாரு, தன் கிரியையில் தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவர், தன் கிரியையை எந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கிச்சோ அந்த வார்த்தையை கிரியையில் கொண்டு வருவதற்கு ஜாக்கிரதையாக இருப்பனா, கர்த்தர் சொல்றார் அந்த மனுஷன் ஒரு நாளும் தலைகுனி அவனுக்கு வராது. அவனை ராஜாக்களுக்கு முன்பாக, அவனை அநேகருக்கு முன்பாக உயர்த்தி நான் வெயிட் பண்ணுறேன். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வாரா? இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எனக்கு விசுவாசத்தை உண்டாக்குது, அவர் பொய் உரையாதுன்னு எனக்கு தெரியுது, அவர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்காருன்னு தெரியுது, ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையின்படி எந்த அளவுக்கும் போய் அதை கிரியையில் காட்டுற ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி இருக்கும்னா இந்த புஸ்தகம் அதுக்கு தான் உதவி செய்து பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதை வாசிக்க வாசிக்க ஆபிரகாம் நீதிமான் ஆனான், விசுவாசத்தினால் உண்டான கிரியையை வெளிக்காட்டி அவன் நீதிமான் ஆனானே. அப்போ எனக்கு தேவன் உண்டு பண்ணுகிற தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் எனக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுதோ, எந்தெந்த வார்த்தையெல்லாம் எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குதோ, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கிரியைகளை செய்யும் போது, அந்த கிரியையை விசுவாசத்தோட ஜாக்கிரதையா நான் செய்யும் போது கர்த்தர் சொல்ற நிச்சயமா என்ன கர்த்தர் அநேகருக்கு முன்பாக வெட்கப்படுகிற நிலையில் அநேகர் என்னை அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட, நீ நம்பின கர்த்தர் உனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், நீ நம்பின இயேசுநாதர் உன்னை கைவிடலை அப்படின்ற சாட்சியை அநேகர் சொல்லும்படி நம்மளை கேட்க கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அப்படி அந்த சாட்சி வேணுன்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாசத்துக்கான கிரியையை எந்த அளவுக்கும் போய் நான் செய்யும் போது இயேசு எனக்கான அற்புதத்தை செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். இது நம்முடைய வேலையில் மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்திலையும் நடக்குங்க.
நீங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா, கேட்கிற வசனம் விசுவாசத்தை உண்டாக்குதுன்னா, அந்த வசனத்துக்கான கிரியை விசுவாசத்தோட நீங்க செய்யும் போது நான் சொல்றேன், அது நல்ல மாற்றங்களை, நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல கவனிங்கள். கேட்குறீங்க, உறவுல, குடும்ப உறவுல நீங்க கவனிச்சீங்கன்னா, வேத வசனம் சொல்லுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், கணவன் மனைவியோட எப்படி இருக்கணும், மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணும். இந்த வசனத்தெல்லாம் கேட்டு விசுவாசத்தோடு கூடிய கிரியையில நீங்க கிறிஸ்து சபையின் மேல் அன்பு கூர்ந்தது போல கணவன் தன் சொந்த மனைவியின் மேல் அன்பு கூற கடவன் என்று சொல்லியிருக்க. இந்த அன்பை காட்ட விசுவாசத்தோடு கூடிய கிரியையில் நீங்க செய்யும் போது அதற்கான நல்ல பலனை குடும்பத்தில், உறவுல நீங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனைவியை பார்த்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவுளோன்னு, அந்த கீழ்ப்படிந்திருக்கிற செயலை விசுவாசத்தோடு கூடிய கிரியையினால நான் செய்யும் போது அதற்குண்டான நல் விளைவுகளை, பலனை உறவுல, குடும்பத்தில் நான் பார்க்கிறேன். அடுத்த அதிகாரம் சொல்லுது என்ன, பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் மூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த காரியத்தை விசுவாசத்தோடு கூடிய கிரியைகளை செய்யும் போது அது எரிச்சல் மூட்டக்கூடிய ஒன்றாக இருக்காது. அது அன்பாக, நல்ல பிரயோஜனமான விதத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதுக்கு பிறகு சொல்றாரு, எஜமான் வேலைக்காரனை குறித்து சொல்றாரு. எஜமான் எப்படி இருக்கணும், வேலைக்காரன் எப்படி இருக்கணும். இது எல்லாமே ஆண்டவருடைய வசனத்தினால உண்டாகிற விசுவாசம் வந்து அந்த விசுவாசத்தை கிரியையில நீங்க வெளிக்கொண்டு வரும்போது அது ஒரு நாளும் பாதிப்பை உண்டாக்காது, நல்ல விளைவுகளை உண்டாகும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பாதிப்பு உண்டாகுதா? முதல்ல நீங்க செக் பண்ணணும், ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கியிருக்கா? அந்த விசுவாசத்தின் கிரியை நான் காட்டுறேன்னா, இல்லை வேற எதையோ நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஏதோ தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு அதன் தப்பு தப்பான காரியங்களை நான் கிரியையா காட்டும் போது அது தப்பு தப்பான விளைவுகளை உண்டாக்கும். அன்பனா விசுவாசத்தி, இந்த வேத வசனம் அன்பா இருக்கணும்னு சொல்லுது மனைவி இடத்துல. அந்த அன்பை ஆண்டவரிடத்தில் நான் கற்றுக்கொள்றேன். அந்த அன்பை என் உள்ளத்தில் கர்த்தர் ஊட்டி இருக்கிறார். அந்த அன்பை வெளிக்காட்ட, ஆண்டவரை நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன், உண்மை நம்புகிறேன். நீர் எனக்கு கொடுத்த மனைவி, நீர் எனக்கு கொடுத்த குடும்பம், ஆண்டவரே நீர் என் மேலே அன்பு காட்டுகிறது போல நான் என் சொந்த குடும்பத்தின் மேலே அன்பு காட்ட, அந்த கிரியையை வெளிப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் விசுவாசத்தோடு அந்த கிரியை நீங்கள் செய்யும் போது அதில் அன்பு, மெய்யான கிறிஸ்துவனுடைய அன்பு உங்கள் கிரியையின் மூலமாக வெளிப்படுத்தி காட்ட ஆண்டவர் அங்கே வேலை செய்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா, ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத வேதம் சொல்லுது. போதனையை கேட்கிற ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னா, தன்னுடைய நல் நடக்கையின் மூலமாய் ரட்சிக்கப்படாத தன் கணவனை கூட என்ன பண்ணலாமா, மாற்றத்துக்குள்ள கொண்டு வரலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி நல்ல மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து நல் நடக்கையை கொண்டு வந்து அந்த நல் நடக்கையை விசுவாசத்தோடு கூடிய கிரியையில் உங்க குடும்பத்தில் உறவுல நீங்க காட்டும் போது, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்படி உங்க கிரியை நல் நடக்கையோடு உங்கள் கிரியைகளை காட்டும் போது ரட்சிக்கப்படாத ஒரு கணவன் கூட, மாற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட உங்க விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகிற கிரியைகளை நல்லா கவனிங்க. எந்த வசனத்தை கேட்குறீங்களோ, எந்த போதனைகளை கேட்குறீங்களோ, அந்த போதனைக்கான வார்த்தைகள் உங்களுக்குள்ள போகும் விசுவாசத்தை உண்டாக்குது. அந்த போதனையின்படி நீங்க செய்யணும்னு விசுவாசத்தோடு கூடிய அந்த கிரியையை நீங்க செய்யும் போது அதுதான் உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அந்த விசுவாசத்துக்குண்டான கிரியை அவன் செய்ததினால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவனை தேவன் சிநேகிதன் என்று அழைக்கிறார். மாற்றம் பாருங்க, பலன் பாருங்க. இப்படிதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலையும் நமக்கு செய்ய தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய பொருளாதாரத்திலையும் இப்படிதான் பாருங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுடைய வார்த்தையை நான் நம்பி, அந்த தேவனுடைய வார்த்தையை எனக்குள்ள உண்டாக்கின விசுவாசத்தின்படி ஆண்டவர் சொல்றபடி நான் விதைத்து, அந்த விதைப்புக்குண்டான விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார் என்பதை நம்பி அதற்குண்டான கிரியையை விசுவாசத்தோடு நான் செய்யும் போது என் பொருளாதாரத்திலும் நல்ல வளர்ச்சியும் ஆசீர்வாதத்தையும்
கர்த்தர் கட்டளையிடுகிறார். 112ஆம் சங்கீதம் உங்களுக்கு காண்பித்தம் பார்த்தீங்களா? அதில் குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கு, பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கு, வேலையை பற்றி சொல்லியிருக்கு, பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருக்கு. இங்கே இதெல்லாம், இந்த ஆசீர்வாதம்லாம் வர்றதுக்கு திறவுகோலாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. 112ஆம் சங்கீதம் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை வாசிக்க விரும்புகிறோம் பாருங்க. அங்கே சொல்கிறாரு, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். என்ன சொல்லியிருக்கு பாருங்க, அவருடைய கட்டளையில நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தையில பிரியமாயிருந்து அந்த வார்த்தையினால உங்களுக்கு விசுவாசம் உண்டாகி, அந்த விசுவாசத்தை உண்டாக்குன அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கும் போய் செய்ய நீங்க வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அங்க சொல்றாரு பாருங்க. அவன் சந்ததி பூமியில் எப்படி இருக்குமா? பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி. இது யாருக்கு? எந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குச்சோ அந்த வசனத்தை தன் வாழ்க்கையில கிரியையா வெளியே கொண்டு வருவதற்கு என்ன தடை வந்தாலும் அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய எந்த வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கு, எந்த போதனை, எந்த கற்பனைகள், எந்த கட்டளை உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குச்சோ அதை செய்ய நீங்க பிரியமா அதை கிரியையில கொண்டு வர நீங்க கவனமா இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வெற்றி கண்டிப்பா வரும், மாற்றம் கண்டிப்பா வரும், உயர்வுகள் கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறேன், நல்ல பலன்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலையில், உங்கள் பொருளாதாரத்தில் கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். நீங்கள் பாருங்கள், நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருப்பதில்லை. ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதுக்கு, நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பதுக்கு சில காரியத்தை சொல்லும்போது விசுவாசம் வருது. அந்த விசுவாசத்தை கிரியையில் கொண்டு வர நமக்கு என்ன வருதுன்னா பயமோ தயக்கமோ வர்றதுனால, கிரியையில் அது காண்பிக்கப்படாததுனால ஆசீர்வாதம் வரமாட்டுது. நிறைய கிறிஸ்தவம் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவம் சொன்னாலே வீடு கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்களா? ஆனா இங்க சொல்லியிருக்க ஒரு கிறிஸ்தவனை பத்தி, இந்த கிறிஸ்தவன் வீட்டில் என்ன இருக்குமா? ஆஸ்தி ஐஸ்வர்யம், அவன் நீதி என்றென்றைக்கு இருக்கும், அவன் சந்ததி பலத்திருக்கும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தை சொல்லுகிறபடி தன்னுடைய வேலையில், தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய பொருளாதாரத்தில் இந்த தேவன் சொல்ற வார்த்தை நம்பி அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட விசுவாசத்தோடு கூடிய கிரியை அவன் செய்யும் போது, நான் சொல்றேன், பொய் உரையாத தேவன் இந்த வார்த்தையின்படியே நம்முடைய சந்ததியை பலத்திருக்க செய்வார். நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீட்டில் என்ன தங்கன்றார்னா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குகிற ஒரு வீடு. இப்படிலாம் தங்குற ஒரு வீட்டில் தான் என்ன சத்தம் கேட்கணும்? முதல் வசனம் சொல்லி அல்லேலூயான்ற சத்தம். சிலர் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நீங்க ரொம்ப அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு வீடு கொடுக்குறவங்களுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வரக்கூடிய ஒரு மனுஷன் பாயூர் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கு தயக்கமே பட மாட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் அல்லேலூயா கேட்குது, மாசமான வாடகை மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓனர் யோசிப்பார், அல்லேலூயா அல்லேலூயான்றான், வாடகை மட்டும் கொடுக்க மாட்டான். அடுத்த வாரம் கொடுக்குற ஓனர், முதல் வாரம் முடிஞ்சவொடனே கேட்டார்னா 2வது வாரம் கொடுக்குற ஓனர், 3வது வாரம் கொடுக்குறேன், 4வது. ஆனால் 4 வாரம் என்ன கேட்குது? பார்த்தீங்களா, விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. 4 வாரமும் அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, இங்கே ஒருத்தன் சொல்கிற அல்லேலூயா எப்படின்னா அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும். இதாங்க கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம். கிரியையில் இருக்கோன்னா கர்த்தர் இந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொண்டு சும்மா வாய் அளவில் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கிறிஸ்தவ வாயிலும் என்ன இருக்குது? அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 அப்படின்வாங்க. செய்கிறதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆத்திரத்தில் தான். சரி, எல்லாம் ஆத்திர அவசரமா
இங்கே விசுவாசத்தின்படி கிரியையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட பலன் இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கவே முடியாது. ஆபிரகாமுக்கு பலன் அளித்தவர், நான் சொல்கிறேன் இன்னைக்கும் நமக்கும் அவர் பலன் அளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்னன்னா, விசுவாசத்துக்கு உண்டான கிரியை. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நல்லது. விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான கிரியை வந்திருக்கா? பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா விசுவாசத்துக்கான கிரியை வரணும். நான் விதைக்கவே மாட்டேன், ஆனால் அப்படியே கோடி கோடியாக என் அக்கௌண்ட்டில் விழுந்துடணும். விழும், ஒன்றுமே உள்ளாது. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் விருத்தி அடையணும்னா நீங்கள் கை நிறைய விதைக்கிற, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசத்தோடு கூடிய கிரியையில் விதைச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன் அம்பாரம் அம்பாரமாய் அறுவடை செய்கிற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவார். கையேந்திர நிலைகள் இருக்காது, ஏன்னா வெட்கப்படுற நிலை இருக்காது. நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த பொருளாதார காரியத்தில் வெட்கப்பட்டு போகிறது காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசத்துக்குரிய கிரியையின்படி நம்ம விதைக்காம போகிறதுனால பலன் வரமாட்டுது. ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்ன வரமாட்டுது, வீட்டுக்குள்ளே வரமாட்டுது, வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டுது. நம்ம என்ன பண்ணுறோம், அவன் ஐஸ்வர்யமாக இருக்கிறான், அவன் ஆசீர்வாதம், இதை தான் வாழ்நாள் மூலம் கிறிஸ்தவங்க இன்னொருத்தன் ஐஸ்வர்யமாக இருக்கிறதையும் இன்னொருத்தன் நல்லா இருக்கிறதையும் பார்த்து வயிறெறிகிற நிறைய கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க ஒழிய, அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் கொண்டு வருவதுக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதுக்கு தேவன் சொல்கிற முறையை உபயோகப்படுத்தலாம். நான் சொல்கிறேன் விசுவாசம் நல்லது, ஆனால் அதை காட்டிலும் எது நல்லது தெரியுமா? விசுவாசத்துக்கான கிரியை மிக மிக நல்லது. கையை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் நல்லது. அதை காட்டிலும் விசுவாசத்துக்கான கிரியை மிக மிக நல்லது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை இவ்வளோதான் கேட்டிருக்கீங்க பாருங்க. கிரியையில் வரணும். அது இங்கே உங்களை உட்காந்து கேட்குற வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குதா? கண்டிப்பாக விசுவாசத்தை காட்டியிருக்கோம். ஆண்டவர் உணர்த்தி காட்டியிருப்பார் எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கெல்லாம் நம்ம கிரியையில் காட்டாமல் போயிட்டோம். நம்பணும், ஆண்டவர் சொன்னதை நம்பணும். ஆனால் கிரியையில் காட்டாத நிறைய விஷயம் இருக்கே. கேட்குற வசனத்தின்படி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் சொல்ற நிறைய காரியங்களை கேட்குறேன், அதை மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அங்கே கிரியை காட்டாம விசுவாசத்தை உண்டாக்கின அந்த விசுவாசத்தின் கிரியையை காட்ட வேண்டிய உறவுல, வேலையில, பொருளாதாரத்தில் காட்டாததுனால அவர் பலன் அளிக்கிறார் என்பது எனக்கு தெரிந்திருந்தோம். பலன் எனக்கு வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா, என் விசுவாசத்துக்கான கிரியையை எந்த அளவுக்கும் போய் செய்ய கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையோடு செயல்படுவேனா, நிச்சயமாக என் வாழ்க்கையை கர்த்தர் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை வெற்றியாக மாறுமா? அதாங்க சக்ஸஸ். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வழிகளை சொல்லித்தரேன். இப்படி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு நாளும் நல்ல வெற்றியினால உங்கள் விசுவாசத்துக்கான கிரியை நல்ல வெற்றியை கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்துக்கான கிரியை நல்ல வெற்றியை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல வெற்றியை கொண்டு வருமா? எந்த தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கிச்சோ, எந்த தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உண்டாக்கிச்சோ, அந்த விசுவாசத்துக்கான கிரியை நீங்கள் செய்யும் போது நல்ல வெற்றியை கொடுக்கும். மூன்றாவது சொல்றாரு, இந்த புஸ்தகம் மூன்றாவது நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும்போது செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவனை குறித்த வார்த்தையை குறித்த அறியாம சத்துருவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிடும். The greatest weapon the devil can use against you is your ignorance. நல்ல கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக பிசாசு, சத்துரு வேலை செய்வதற்கு ஒரே வழிதான். அது என்னன்னா, இந்த வார்த்தையை குறித்த புரிந்து கொள்ளுதல், அறிவு இல்லாமல் போகும்போது எளிதாக பிசாசு தாக்கிடுவான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பிசாசு என்ன சொல்றாங்க? பிசாசு பெருசு, பிசாசு பெரியவன், பிசாசு அதை பண்ணிட்டான், பிசாசு இதை பண்ணிட்டான், அவங்க இதை பண்ணிட்டாங்க, இதை வச்சுட்டாங்க, அந்த மந்திரம் பண்ணிட்டாங்க, இந்த தந்திரம் பண்ணிட்டாங்க. அதனால தான் பைபிள் ஒரு நாளும் பிசாசை பெருசா சொல்லுங்க.
ஆனா கிறிஸ்தவ மக்கள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிசாசு ரொம்ப பெருசா சொல்றான். வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நடக்கலாம். அது என்ன காட்டுது? தேவன் எவ்வளவு பெரியவர், வாக்கு பண்ணினவர் எவ்வளவு பெரியவர், என்னோட உடன்படிக்கை பண்ணினவர் எவ்வளவு பெரியவர், பொய் உரையாத ஒரு தேவன். அந்த வார்த்தையை கேட்டு எனக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கி அந்த விசுவாசத்துக்கான கிரியை செய்ய சொல்ற. இதை குறித்த ஒரு அறியாமையில் நான் இருப்பேனா? அறிவில்லாம, இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவில்லாம நான் இருப்பேனா? அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமா சத்துருவுக்கு என் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்துவதற்கு நான் இடம் கொடுத்துட்றேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்கள் சங்காரமானாங்களாம். ஏன்? அறிவில்லாததினால. அறியாமை. தேவனுடைய வார்த்தையை குறித்த நல்ல கவனிங்க. இந்த சபையில் உட்கார்ந்து வாரந்தோறும் வசனத்தை கேட்டு விசுவாசம் எப்படி வருது, விசுவாசம் எப்படி வேலை செய்து என்று ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொல்லி கொடுத்தோம். இன்னும் நான் அறியாமையிலே இருப்பேனா? நான் சொல்றேன், பலன் வராது. சத்துருவுக்கு என் வாழ்க்கைக்கு எதிராக அவன் உபயோகப்படுத்துகிற ஆயுதத்தை அவனுக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். பிசாசு பாருங்க, நீங்க பாவம் செய்யும் போது கூட அவன் உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? நல்லா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அதுதான் நிஜம். நீங்கள் பாவம் செய்யும் போது கூட அவங்கள பார்த்து பயப்படணும். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் பாவம் செஞ்சால் கூட ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. வசனத்தை கேட்கும்போது, அந்த வசனத்தை கேட்கும்போது உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ண உங்களுக்குள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். பாவத்தை அறிக்கை பண்ணும்போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும் அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பாவம் செய்யும்போது அவன் பெருசாக உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். நீங்க மனசோர்வில் இருக்கும் போது உங்களை பார்த்து, நீங்க குழம்பி போய் மனசோர்வில் இருக்கும் போதும் பிசாசு உங்களை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவனுடைய ஒரு வார்த்தை போதும் அவங்க குழப்பத்தெல்லாம் நீக்கிடுவார் ஆண்டவர்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். நீங்க தரித்திரமா இருந்தா கூட பிசாசு பயப்பட மாட்டான். ஏன்னா உங்க தரித்திரமான நிலைய கூட தேவன் சொல்ற வசனத்தை கேட்டு நீங்க ஆசீர்வாதமான பாதைக்குள்ள வந்துட முடியும்னு தெரியும். ஆனா ஒன்ன பார்த்து தாங்க பிசாசு பயப்படுவான். என்ன தெரியுமா? எந்த விசுவாசி தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவோடு இருக்கிறாங்களோ அவர்களை பார்த்து மாத்திரம்தான் பிசாசு பயப்படுவான். இவ்வளோ நேரம் உட்காந்து வசனம் கேட்டிருக்கீங்க பாருங்க, உங்களை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். ஏன்னா அறிவை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நிறைய காரியம் புரியுது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ முக்கியம், இந்த வார்த்தையை நான் பற்றி பிடிக்கணும், இந்த வார்த்தையை நான் இரவும் பகலும் தியானிக்கணும், இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நான் செய்யணும், இந்த வார்த்தையை வாயை விட்டு பிரியக்கூடாது என்கிற முயற்சி நம்ம எடுப்போன்னு பிசாசுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், இங்கே உள்ளே இருக்கிற நம்மளை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். ஏன்னா அவன் பயப்படுகிற ஒரே ஒரு காரியம்னா தேவனுடைய வார்த்தை. எது வேணாலும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அந்த வார்த்தை உண்மையானது என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தையை குறித்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவனுக்கு தெரியும் இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் பிசாசு என்ன பண்ணான், இயேசு நான் சொல்லும் போது என்ன சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே யார் வந்தானா? ஹலோ, இப்போ நீங்கள் வசனத்தை கேட்டிருக்கீங்க, இறங்கி போகும்போது யார் வருவான்? பிசாசு வருவான். எதுக்கு? வசனம் என்னும் அந்த விதையை எடுப்பதுக்காக பிசாசு வருவான். சொல்லிட்டேன்ல, வெளியே போகும்போது என்ன பண்ணோம்? காக்கா வந்து பிடுங்க, காக்கா வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை சுற்றி நிறைய காக்கா பறக்குதுன்னு வைங்க மேலே, அப்படியா போவீங்களா? அப்படியே எப்படி போவீங்க? ஒரு கையை எடுத்து இன்னொரு மேலே கையை வச்சுக்கிட்டு சாரி எடுத்து போட்டி என்னெல்லாம் புண்ணமோ க்ளோஸ் பண்ணி கொண்டு போவீங்களா? கொண்டு போக மாட்டீங்களா? இவ்வளோ நேரம் வசனத்தை போட்டிருக்கிறேன், நிறைய பிசாசு சுத்தம் அந்த வசனத்தை எடுக்க. ஜாக்கிரதையாக இந்த அறிவோடு நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை ஒருபோதும் சத்துரு தொட நீங்கள் அனுமதிக்கவே இல்லை. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணி அந்த விசுவாசத்துக்குண்டான கிரியையை உங்களுக்குள்ள கர்த்தர் செய்ய வச்சு அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை குறித்த அறிவு இருந்தால் நீங்கள் அத்தனை பேரையும் எதிர்த்து நீங்கள் தாண்டி வந்து வெற்றிகரமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உதவி செய்வாரா? இந்த புஸ்தகம் முக்கியமா? எத்தனை பேர் சொல்ல இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமா? இது என்ன உண்டாக்குது? இன்னைக்கு எனக்கு விசுவாசத்தை
உண்டாக்குது. இந்த விசுவாசம் எப்படி வேலை செய்துன்றத ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளோ கேட்டிருக்கிறேன், கேட்டபடி ஜாக்கிரதையோடு இந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாயை விட்டு பிரியாம இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க, இரவும் பகலும் தியானித்து நான் இருப்பேனா. கர்த்தர் சொல்றார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்பாய், புத்திமானாய் இருப்பாய், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட அவர் இருப்பார். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும்போது எங்களோடு நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை குறித்த அறிவை எங்களுக்குள்ள உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறீர். ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்த அறியாமையில் நாங்கள் இருந்துடக்கூடாது. எந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குச்சோ அந்த வார்த்தையினுடைய விசுவாசத்தின் கிரியையை எந்த அளவுக்கும் நாங்கள் உண்மையில உள்ள நம்பிக்கையில் போய் செய்ய, உம்முடைய வார்த்தை இது சொல்லி இருக்கிறது, இப்படிதான் நடக்கும் ஆண்டவரே என்று நீர் எங்களுக்கு சொல்லும் போது அதை நாங்கள் நம்பி அதை எங்க வாழ்க்கையில கிரியையாய் காட்ட, எங்க ஆண்டவரே வேலையில், எங்க குடும்பத்தில், எங்க பொருளாதாரத்தில் எங்களை கர்த்தர் கொண்டு போய் வைக்கும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நாங்க வெறும் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை நாங்க அதோடு நிறுத்தி கொள்ளாம விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை இன்றைக்கு நீர் உருவாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய நேரம் எங்களுக்கு வர வேண்டிய அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் வராமல் போனதுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் அந்த விசுவாசத்துக்கு உண்டான கிரியையினால் உண்டாகிற பலனை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிருக்கிறோம். இன்னைக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து, இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவரும் உம்முடைய நன்மையை நாங்கள் இழந்து போகக்கூடாது. அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து நீ சொன்னீரே ஆண்டவரே, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவது. இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டிருக்கிற இந்த வார்த்தை எங்களுக்குள்ள உண்டாக்கின விசுவாசத்தின்படியே நாங்கள் அந்த விசுவாசத்தின் கிரியைகளை செய்கிறபடியே எங்களுடைய விருப்பத்தின்படியே கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை நன்மையாய் நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும், திறக்கப்படாத வாசல்கள்லாம் எங்களுக்காக திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இருண்டு போயிருக்கிற வாழ்க்கைக்குள்ள உம்முடைய வெளிச்சம் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தோல்விகளும் ஜெயமாய் மாறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறது. நான் வெற்றி சிறக்க முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு நான் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் என்னை கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற வார்த்தைகளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய விசுவாசம் உம்முடைய வெற்றி எனக்கு கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அந்த ஜெயத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகள் மறுபடியும் நினைவு கூறட்டும். மறந்து விடாம கேட்ட வசனத்தை எடுத்து போட சத்துரு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை சுற்றி வரும்போது அந்த வசனத்தின் அறிவோடு நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா நன்மையும் பாதுகாப்பையும் எங்கள் மேல் நீர் கட்டளையிட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி போகட்டும். செய்கிற எல்லா வேளையிலும் பிரயாசங்களிலும் விசுவாசத்துக்கான கிரியைகள் காணப்படுகிற செயல்களாக இருக்க நீர் ஆசீர்வதியும். எல்லா ஆண்டவரே காரியத்தையும் நீர் அற்புதமாய் எங்களுக்கு தொடர்ந்து நீ நடத்தி தாரும். உடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நாளையிலிருந்து ஆண்டவரை சபையில் ஆரம்பிக்கப்படுகிற இந்த FGUBS ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருக்குள் போதிக்கப்பட்டு வளர்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யும். எங்கள் சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட இந்த 7 நாள் இருக்கிற இந்த ஊழியத்தை மிஸ் பண்ணிடாம ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் பங்கு பெற நீர் கிருபை செய்யும்.
ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.